போலாந்து தமிழா. இங்கே வந்து போலாண்டில் வந்துட்டு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறக்கு ஆப் இருக்கா, எப்படி புக் பண்ணலாம், இல்லை கவுண்டரில் போய் தான் நிற்கிறோமா அப்படின்னு ஒரு கேட்டிருந்தீங்க. அதுக்கு பிகேபி இன்டர்சிட்டி அப்படின்னு ஒரு ஆப் இருக்குங்க. இந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கங்க. இது டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கணும். டிக்கெட் அண்ட் பை டிக்கெட்ஸ் இருக்கும், மை அக்கௌண்ட்ஸ் இருக்குங்க. மை அக்கௌண்ட்ஸில் போயிட்டு நீங்கள் வந்து புதுசாக ஒரு அக்கௌண்ட் வந்து இப்போ லாகின் கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா இங்கே சைன் அப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்கள் மெயில் ஐடி கேட்கும். உங்கள் இமெயில் ஐடி வந்து 2 தடவை அடிச்சு கொடுத்துருங்க. ஒரு பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்டர் யுவர் நேம் அப்படின்னா உங்கள் பாஸ்போர்ட்டில் இப்போ எப்படி அப்ரோட்லேருந்து தான் வந்திருப்போம் தமிழ் பீப்புள்ஸ்னா உங்களோட பேரும் செகண்ட் சர்நேமில் அப்பாவோட பேர் அடித்து கொடுத்துருங்க. அடித்து கொடுத்ததுக்கப்புறம் இங்கே செலக்ட் ஆல் கன்சென்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இது எல்லாமே செலக்ட் ஆகிரும். அப்புறம் சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மாதிரி இந்த மெயில் கிட்ட காமிச்சிட்டு உங்களுக்கு ஒரு மெயில் வரும். அந்த மெயிலில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இமெயில் வரும் உங்கள் ஐடிக்கு. அந்த இமெயிலில் வந்து ஆக்டிவ்னு ஒரு பட்டன் இருக்குங்க. அந்த ஆக்டிவ் கொடுத்தீங்கன்னா ஆக்டிவ் ஆகிடுச்சின்னு காமிக்கும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் அக்கௌண்ட்டை. வந்து இப்போ நான் என்னோடய லாகின் பண்ண போகிறேன். கொடுத்துட்டு பாஸ்வேர்டு வந்து கேட்கும் சரிங்களா. அந்த பாஸ்வேர்டில் வந்துட்டு உங்களோட பாஸ்வேர்டை வந்து நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆமாம், பாஸ்வேர்டை டைப் பண்ணி லாகின் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாகின் ஆகிரும். இப்போ என்னோடய பேர் வந்து நான் க்ரியேட் பண்ணவேங்க. என்னோடய பேர் அப்பா பேரும் வந்துடுச்சு. இதில் டீட்டெயில் வந்துருச்சுங்க. ஓகேங்களா. இப்போ பை டிக்கெட் போகிறேன். பை டிக்கெட் போயிட்டு சீசன் டிக்கெட் வேணுமா, பர்ச்சேஸ் ப்ரொஃபைல், மீல்ஸ் ஆர்டர் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் எங்கேருந்து போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வர்ஷாவா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. வர்ஷாவா சென்டர்லேருந்து இல்லை, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து எல்லோரும் ஏர்போர்ட் வருவீங்க சரிங்களா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சோப்பின் வரீங்கன்னு வச்சுக்கலேன். சோப்பின் இல்லை, இதில் சோப்பின் வந்து மாடலிங் சம்திங் சொல்லுவாங்க. சரி, அது வேணால் வர்ஷாவா சென்டர்லேருந்தே நம்ம பார்த்துக்கலாம். வர்ஷாவா சென்டர்லேருந்து ஓப்பலுக்கு வந்து நான் வந்து ட்ரெயின் புக் பண்ணோன்னா ஓப்பல் ஜிடின்னு சொல்லுவாங்க. அந்த லொக்கேஷனுக்கு ஒன் வே டிக்கெட் தான் புக் பண்ண போகிறேன். பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இன்றைக்கி வந்து இன்றைக்கி வந்து எந்த டேட் வேணுமோ அந்த டேட். எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ 6ஆம் தேதி சூஸ் பண்ணேன் சரிங்களா. 6ஆம் தேதி சூஸ் பண்ணதுக்கப்புறம் சர்ச் கனெக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து நீங்கள் கனெக்ஷன் கொடுக்கலாம். ஓகேங்களா. இது கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு ஆப்ஷன் காமிச்சு தரேன். இதில் வந்து எக்ஸ்ட்ரா இதில் வந்து நார்மல் டிக்கெட்னு ஒன்று இருக்குது. பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கான்செப்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு இப்போ ஒரு வேளை 2 பேர் 3 பேருக்கு எடுக்கிறீங்கனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. குழந்தை இருக்காங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து கன்செஷன் இருக்கும் பார்த்திங்களா. இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா மேபி ஸ்டூடெண்ட் விசாவில் எல்லாம் இருப்பீங்களா, ஒரு சிலர் வந்து ஸ்டூடெண்ட் விசா வச்சுருப்பீங்க. அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா இதில் இந்த ஸ்டூடெண்ட்டோட கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆஃபர் கிடைக்கும். 51% ஆஃபர் கிடைக்கும். டிக்கெட் ரேட் கம்மியாகிடும். ஸ்டூடெண்ட் விசா வச்சுருக்கிறவங்க ஏன்னா ட்ரெயினில் டிக்கெட் செக்கிங் வந்து வந்துகிட்டே இருப்பாங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலே கொடுத்துருங்க. புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா கன்செஷனோட இதாக வச்சுருந்தீங்கன்னா அதுக்குள்ளே போய் நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம் சரிங்களா. கொடுத்துட்டு இப்போ செலக்ட் கொடுத்துட்டு சர்ச் கொடுத்தோம் அப்படின்னா டவுன்லோடிங் டேட்டா அப்படின்னு வருங்க. பிகேபி இன்டர்சிட்டி ஆப்பில் இதில் வந்து உங்களுக்கு ட்ரெயின் டைம்ஸ் எல்லாம் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா டியூரேஷன் 5 மணி நேரம் ஆகும் சரிங்களா. வர்ஷாவா சென்டர்லேருந்து ஓப்பல் போகிறக்கு அந்த ட்ரெயினில் வந்து செகண்ட் கிளாஸ் 180 ஸ்லாட்டி வருது. அதுவும் 8 மணிக்கு ஒரு ட்ரெயின் இருக்குது நைட்டு. அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3.5 மணி நேரத்தில் கொண்டு போய் விட்டுருவான். அதில் வந்து 71 ஸ்லாட்டி தான் செகண்ட் கிளாஸ் வருது. ஃபஸ்ட் கிளாஸ் 93 ஸ்லாட்டி. அடுத்தது 9:47க்கு ஒரு ட்ரெயின் இருக்குங்க. அதில் வந்து செகண்ட் கிளாஸ் 71 ஸ்லாட்டி வருது. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா மொத்தமாக ஒரு 3 ட்ரெயின் தான் இதில் வந்து 6ஆம் தேதி காமிக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு வந்து 71 ஸ்லாட்டி ஓகே நான் சூஸ் பண்ணேன்னா ஃபஸ்ட் கிளாஸாக செகண்ட் கிளாஸான்னு கேட்கும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 3.5 மணி நேரம் ட்ராவல் வருது அப்படின்ட்டுருக்கு. ஃபஸ்ட் கிளாஸ்னால் 93 ஸ்லாட்டி. இல்லை ப்ரோ எனக்கு செகண்ட் ஸ்லாட்டே போகுதுன்னா செகண்ட் கிளாஸில் வந்து 71 ஸ்லாட்டி கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட் கிளாஸ் அப்படின்னா உள்ளே போனோடனே ட்ரெயினில் பார்த்திங்கன்னா கண்ணாடி கிளாஸ் இருக்குங்க. அதை ஓப்பன் பண்ணி உள்ளே போய் உட்கார்ற மாதிரி இருக்கும். அதுவும் செகண்ட் கிளாஸ் அப்படின்னா நார்மலாக சீட் எல்லாமே இருக்கும். சீட்டுமே பார்த்திங்கன்னா சார்ஜர் ஃபெசிலிட்டிஸ் வந்து எல்லாமே இருக்கும். செகண்ட் கிளாஸோட வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். ட்ரெயின் செக் பண்ணி பாருங்கள். போலான்னு ட்ரெயின் சொல்லிவிட்டு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே கீழே போனீங்கன்னா ஷோ த கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் வேணால் நம்ம வந்து இதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாங்க. எந்த ட்ரெயின்னா 16108 தான் ட்ரெயின் நம்பர். அந்த ட்ரெயின் வச்சு நீங்கள் போர்டில் வந்து செக் பண்ணிக்கணும். எந்த பார்த்திங்கன்னா பிளாட்ஃபார்ம் 3வது பிளாட்ஃபார்ம் இல்லை 2வது ட்ராக்கில் வரும் அப்படிங்கிறதுமே நீங்கள் இதில் இந்த ஆன் பண்ணி கொடுக்குறப்ப நீங்கள் பார்த்துக்கலாம் சரிங்களா. கொடுத்துட்டு கடைசி ஓப்பல் எத்தனை மணிக்குன்னா அங்கே பிளாட்ஃபார்ம் 4க்கு போகும் அப்படின்னு காமிக்குது. கடைசியில் சம்மரின்னு இருக்கும். இதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபஸ்ட்டு டெஸ்டினேஷன் வர்ஷாவா சென்ட்ரல் ஓப்பல் அப்படிங்கிறது செகண்ட் கிளாஸ் டிக்கெட்டு
கேரேஜ் பார்த்திங்கன்னா, கேரேஜ் அப்படிங்கிறது வந்து நம்ம ஊரில் பொட்டின்னு சொல்லுவோம்ல, அந்த பாக்ஸ்னு அர்த்தம். 11வது பொட்டி 23வது சீட்டுங்க. மிடில் அப்படின்னா சென்டர் சீட்டு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இப்படி தான் வந்து சீட்டோட நீங்கள் செக் பண்ணிக்கணும். கேரேஜுங்கிறது நீங்கள் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பேசஞ்சர் ஒரு டிக்கெட் 71 ஸ்லாட்டி. வாட் டேக்ஸ் பார்த்திங்கன்னா 8% போடுவாங்க. 5.26 ஸ்லாட்டி ஆச்சு. பே கொடுத்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஐ வாண்ட் டூ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதில் என்ன அதாவது டூ நாட் என்டர் செவரல் சர்நேம்ஸ், அதாவது செவரல் சர்நேம்ஸில் வந்துட்டு இந்த மாதிரி போட்டுருக்காதீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. டிக்கெட் இன்ஸ்பெக்டர் வந்து உங்ககிட்ட ஐடி கேட்பாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா டிக்கெட் உங்கள் பேரில் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் ஒரு ஐடி கார்டு தான் வச்சுருப்போம். பாஸ்போர்ட் வச்சுருக்கீங்கன்னா அந்த பேரில் தான் நீங்கள் டிக்கெட் போட்டுருக்கணும். சரிங்களா? ஐ வாண்ட் டு ரிசீவ் வாட் டேக்ஸ் இன்வைஸ். இந்த வாட் டேக்ஸ் இன்வைஸ் வேணும் அப்படின்னா, மேபி டூரிஸ்ட்டாக போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த இப்போது ட்ரிப்பெல்லாம் போகிறீங்கன்னு வச்சுக்கங்களேன், டூரிஸ்ட்டாக போகிறப்போ நீங்கள் இந்த மாதிரி புக் பண்ணுறீங்கன்னா ஐ வாண்ட் ரிசீவ் ஏ வாட் இன்வைஸ் வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா இன்கேஸ் உங்களுக்கு அது வந்து ஏர்போர்ட்டில் க்ளைம் பண்ணலாம். ரெகுலேஷன்ஸ் இருக்கும், இதை கிளிக் பண்ணிடுங்க. பேமெண்ட் மெத்தேடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கார்டு வியா WW அப்படிங்கிற ஒரு பேமெண்ட் இருக்குது, ஆப்பிள் பே இருக்குது, பிளிங்க் இருக்குது. இந்த பிளிங்க் அப்படிங்கிறது அங்கே ஃபேமஸ் ஆனது. நீங்கள் ஆல்ரெடி வந்து போலாண்டில் இருக்கீங்கன்னா இந்த பிளிங்கை பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பிளிங்க் ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா அங்கே வந்துட்டு ஒரு 6 டிஜிட் கோட் கேட்கும். அந்த கோடை இங்கே அடித்து கொடுத்தீங்க அப்படின்னா அடித்து கொடுத்து இங்கே ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த அமௌண்ட் வந்து உங்கள் ஃபோனில் ஷோ ஆகும். பின்ன போட்டிங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் இதுக்கு பே ஆகிட்டு உங்களுக்கு வந்து ட்ரெயின் டிக்கெட் வந்து புக் ஆயிரும். இல்லை கார்டில் போகிறோம் அப்படின்னா கார்டு ஆப்பிள் பேவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆப்பிள் ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா கார்டில் கொடுத்தா என்னெல்லாம் ஆப்ஷன் வருதுன்னு பார்ப்போம். ப்ராசஸிங் பேமெண்ட் சொல்லிவிட்டு லோடிங் ப்ளீஸ் வெயிட். இப்போ கார்டில் போனீங்க அப்படின்னா விசா கார்ட்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதில் போலாண்டோடது மேலே இருக்குங்களா, மேபி உங்களுக்கு அதர் கண்ட்ரிலேருந்து வர்றீங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் அதை லாங்குவேஜ் மாற்றிக்கலாம். இங்கிலீஷில் மாற்றிக்கிங்க, அந்த போலீஸ் லாங்குவேஜ் இருந்தால். கொடுத்ததுக்கப்புறம் லாகின் டு செக் டு பே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காமிச்சிருச்சுங்க. இந்த லாகின் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மேலே ஆல்ரெடி நமக்கு 71 பேலான்னு காமிச்சிருச்சு. சரிங்களா? இங்கே வந்து ரிட்டன் கொடுத்துட்டேன். இங்கே கார்டு நம்பர் உங்களோட இப்போ இந்தியா கார்டாக இருந்தாலும் மாஸ்டர் கார்டு விசா கார்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் யூஸ் பண்ணலாம். உங்களோட கார்டு பேர் கார்டு நம்பரத்தில் அடித்து கொடுத்து இந்த பே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓடிபி வரும் ஃபோனுக்கு. அதை என்ட்ரு பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா டிக்கெட் வந்து புக் ஆகிடும். இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் வந்து போலாண்டில் வந்து புக் பண்ணுறது. சரிங்களா? இதில் வந்து லாகின் காமிக்குது. இப்போ லாகின் கூட வேணுன்னா நம்ம கொடுத்துக்கலாம். இது வந்து இதுக்கு செப்பரேட் பேஜ் வந்துடும். இந்த மாதிரி வந்து நீங்கள் இதை பார்த்து புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா எனக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள். இந்த மாதிரி புக்கிங்கில் வேறு ஏதாவது இஷ்யூ இப்போ நான் புக் பண்ணல, ஆக்சுவலாக எனக்கு புக் பண்ணேன்னா கிட்டத்தட்ட 71 பீலன்னு எனக்கு வேஸ்ட்டாக போகும். அதனால்